Welcome to BJ Education PG TRB exam. இந்த வீடியோவில் எஜுகேஷனல் மெத்தடாலஜி யூனிட் 4 சைல்ட்ஹுட் அண்ட் அடலசன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எஜுகேஷனில் டோட்டலாக 10 யூனிட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு இங்கே 4, 5, 6 பார்த்தோம்னா சைக்காலஜி கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த சைக்காலஜி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது, நாம் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோன்னா அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களோட மனநிலை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவங்களுடைய அந்த இளமை பருவம், அப்புறம் அந்த அடலசன்ஸு, இது எல்லாமே அவங்களுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும், அவங்க மனநிலை எப்படி இருக்கும், அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் நம்மளை என்ன பண்ண முடியும், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம அவங்களுக்கு எந்த விதத்தில் எப்படி எடுக்கணும், யாருக்கு எப்படி சொன்னால் புரியும் அப்படின்ட்டு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்க முடியும். நம்ம அங்கே ஒரு 30 பசங்க இருக்காங்கன்னா 30 பசங்களுமே ஒரே மனநிலையில் இல்லை ஒரே மாதிரியான ஃபிசிக்கல் க்ரோத்து இல்லைனா டெவலப்மெண்ட் எல்லாமே அவங்களுக்கு ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தவங்க ஒரு கல்ச்சர்லேருந்து வந்திருக்கலாம், ட்ரெடிஷன்லேருந்து வந்திருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு ஒரு ரிலிஜனாக இருக்கலாம், ஜெண்டரும் மேல்னா ஃபீமேல், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஐக்யூவில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வேறு வேறுபட்ட மனநிலையில் உடல்நிலையில் இருக்கக்கூடிய அந்த பசங்களுக்கு நாம் எப்படி எடுக்க போகிறோம், எப்படி ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அப்போது அங்கே 30 பசங்க இருக்காங்கன்னா நம்மளுக்கு 30 விதமான டீச்சிங் நம்மளால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஒரே டைமில் தான் எடுக்க போகிறோம். அங்கே இருக்கிற எல்லா பசங்களுக்குமே அவங்களுக்கு புரியணும், நாம் எடுத்தது அவங்களுக்கு போய் ரீச் ஆச்சா, ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி இன்னும் டெவலப் பண்ணுறது, அவங்களுடைய அவுட்புட் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அப்போது ஒரு டீச்சர் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதாது, ஜிகே மட்டும் இருந்தால் போதாது, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதாது, எஜுகேஷனோட ஹிஸ்ட்ரி மட்டும் தெரிஞ்சால் போதாது. இது எல்லாமே தாண்டி அங்கே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பற்றி, அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை பற்றி இந்த டீச்சர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ டீச்சர் தெரிஞ்சிருக்கணும்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபேமிலி பேக்ரவுண்டுன்னு சொல்ல முடியாது, அந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபஸ்ட்டு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும், அந்த ஸ்டூடெண்ட்டோட சைக்காலஜி தெரிஞ்சிருக்கணும். அந்த ஒரு குழந்தை இருக்காங்கன்னா அந்த குழந்தையோட சூழ்நிலை எப்படி இருக்கும், வளர்றதுலேருந்து, அதாவது பிறந்ததுலேருந்து இந்த ஏஜ் வரைக்கும். ஓகேவா? நம்மளுக்கு இங்கே பார்த்தோம்னா அடலசன்ஸ் வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க. அடல்ட் பற்றியெல்லாம் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா நாம் டீச் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அடலசன்ஸ் ஏஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் தான் நம்ம டீச் பண்ணுவோம். அப்போது நாம் அடலசன்ஸ் வரைக்குமே அவங்களுடைய டெவலப்மெண்ட் என்னன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா டீச் பண்ண முடியும். அந்த ரீசனுக்காக தான் இங்கே இந்த சைக்காலஜியில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 3 யூனிட்ஸு நம்மளுக்கு எஜுகேஷ்னல் சிலபஸில் 3 யூனிட்ஸு நம்மளுக்கு சைக்காலஜியாக கொடுத்துருக்காங்க. இந்த சைக்காலஜியில் பார்த்தோன்னா தியரிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு அடலசன்ஸ் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு, இது மூலயமா நம்ம என்ன பண்ணலான்னா, நாம் போய் ஒர்க் பண்ணுற அந்த ஸ்கூலில் இது நாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த நாலேஜை அங்கே அப்ளை பண்ணி ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணுறதுனால டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும். அதனால தான் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம யூனிட் 4 பார்க்கலாம். யூனிட் 4ல் சைல்டுஹுட் அண்ட் அடலசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன டாபிக் இருக்குது, இப்போ நம்ம பார்க்க போகிறது சைக்காலஜி ஆஃப் சைல்டுஹுட் அண்ட் அடலசன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்க்கலாம். ஸோ இந்த சைக்காலஜி ஆஃப் சைல்டுஹுட் அண்ட் அடலசன்ஸில் என்ன மாதிரியான டாபிக்ஸை நம்ம கவர் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா, இன்ட்ரடக்ஷன் டு சைல்டு அண்ட் அடலசன்ட் சைக்காலஜி, டெவலப்மெண்டல் ஃபோக்கஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இந்த அடலசன்ட் சைக்காலஜியை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன், சைல்டு சைக்காலஜி பற்றின ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் தான் இதில் நம்ம படிப்போம். அடுத்தது என்ன, ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் எப்படி இருக்குது, சைல்டுஹுட்லேருந்து அப்படியே வளர அடலசன்ஸ் வரைக்கும் அவங்களுடைய டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் எப்படி இருக்கும். இயர்லி சைல்டுஹுட் பார்ப்போம், அப்புறம் லேட்டர் சைல்டுஹுட் பார்ப்போம், அடலசன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம், அப்புறம் அந்த டிரான்சிஷன் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். தேர்ட் என்ன, அடலசன்ஸ் கேரக்டரிஸ்டிக். ஓகே, ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் பார்த்தோம். அதில் ஒரு டெவலப்மெண்ட் தான் என்னது,
அடலசன்ட் டெவலப்மெண்ட். இந்த அடலசன்ஸ் டெவலப்மெண்ட்டில் அதோட கேரக்டரிஸ்டிக் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுத போகிறவங்க 11th 12th கிளாஸ் ஹேண்டில் பண்ணணும். 11th 12th கிளாஸ் ஹேண்டில் பண்ணுறோன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸு வந்து அடலசன்ஸ் ஏஜில் தான் இருப்பாங்க. அப்போது அவங்க அடலசன்ஸு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் வந்து நம்மளுக்கு இங்கே டாப்பிக்கில் வந்து அதாவது இந்த சிலபஸில் அடலசன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் அடலசன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸில் என்னென்ன பார்ப்போம்? ஃபிசிக்கல் கேரக்டர்ஸ், அவங்களுடைய எமோஷ்னல் கேரக்டர்ஸ் இந்த ஸ்டேஜில் எப்படி இருக்கும், அவங்க சோஷியலாக எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, சோஷியல் கூட எப்படி பழகுறாங்களோ, அவங்களுடைய இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது. காக்னேட்டிவ்னு சொல்லும்போது அறிவு சார்ந்த அவங்களுடைய புத்தி கூர்மை எப்படி இருக்கும், அதை பற்றியெல்லாம் வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் படிப்போம். இன்றைக்கி நம்ம 1, 2 இந்த 3 டாபிக்ஸை வந்து நம்ம இன்றைக்கி கவர் பண்ணலாம். மீனிங் ஆஃப் growth அண்ட் டெவலப்மெண்ட். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது growth அண்ட் டெவலப்மெண்ட் பார்க்குறோம். ஓகே, இங்கே growth அண்ட் டெவலப்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. growthனா என்ன? ஒருத்தவங்களுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் பார்க்கக்கூடியது தான் இந்த growth. growthன்னு சொன்னோன்னா வளருது, எப்படி வளர்கிறாங்க. ஒரு குழந்தை பார்க்குறோம், அந்த குழந்தையா இருக்கும்போது வந்து ஒரு ஹைட்டில் இருக்குது. அப்புறம் அடுத்த வருஷம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஹைட்டு வரும். அதேமாதிரி வெயிட்டும் வந்து அதுக்கு அதிகமாகிட்டு போகும் அந்த குழந்தைக்கு. அதுதான் வந்து growth. டெவலப்மெண்ட்னு பார்க்கும்போது என்ன? அவங்களுடைய இது டெவலப்மெண்ட் வந்து ஒரு மனசு சம்மந்தப்பட்ட, இல்லை அறிவு சம்மந்தப்பட்ட, இல்லை எமோஷ்னல், இதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட். அப்போது growth வேறு, டெவலப்மெண்ட் வேறு. growthனா என்ன? குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்டில் பார்ப்போம். குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட்னால் மெஷர் பண்ண முடியும், கவுண்ட் பண்ண முடியும். ஈஸியாக வந்து நம்மளால் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போது ஃபிசிக்கல் சேஞ்சஸ், ஹைட்டை மெஷர் பண்ணலாமா, வெயிட்டை மெஷர் பண்ணலாமா, பாடி சைஸை மெஷர் பண்ணலாமா. அப்போ இதெல்லாம் என்னது? growth. இதே டெவலப்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது காம்ப்ரிஹென்சிவ் ப்ராசஸ். இது வந்து குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ். குவாலிட்டேட்டிவ்னு சொல்லும்போது அதோட இப்போ நம்ம குவாலிட்டேட்டிவ்னு என்ன சொல்லுவோம்? குவாலிட்டி, தரம் எப்படி இருக்குது, அவங்களுடைய அறிவு வந்து எப்படி இருக்குது, அவங்களுடைய நாலேஜ் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து என்னது? டெவலப்மெண்ட்டில் பார்க்க முடியும். அப்போது ஃபிசிக்கலும் நம்மளால் பார்க்க முடியும். டெவலப்மெண்ட்டில் என்னென்ன? டெவலப்மெண்ட்டில் ஃபிசிக்கலும் இருக்குது, காக்னேட்டிவும் இருக்குது, எமோஷ்னலும் இருக்குது, சோஷியலும் இருக்குது. இந்த ஃபிசிக்கல் இருக்கு இல்லையா, இந்த டெவலப்மெண்ட்டில் ஃபிசிக்கல் வந்து ஒரு ஆஸ்பெக்ட், அந்த ஒரு ஆஸ்பெக்ட் தான் growth. அப்போது டெவலப்மெண்ட்டில் growthம் ஒரு ஆஸ்பெக்ட், ரைட்டா? அப்போது டெவலப்மெண்ட்னா என்ன? எல்லாம் சேர்ந்தது தான். growth ப்ளஸ் மற்ற விஷயங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த டெவலப்மெண்ட். ஓகே, இப்போ நம்மளுக்கு growthனா என்னன்னு தெரிஞ்சிச்சு, டெவலப்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. growthனா ஒன்லி ஃபிசிக்கல் சென்ஸில் மட்டும் நம்ம பார்க்கக்கூடியது growth. டெவலப்மெண்ட்னு பார்க்கும்போது எல்லாமே ஒரு ஃபிசிக்கல் சென்ஸ், அதுக்கப்புறம் காக்னேட்டிவ், அவங்களுடைய அறிவு சம்மந்தப்பட்ட, எமோஷ்னல், எப்படி வந்து மற்றவங்க கூட வந்து எமோஷ்னலாக இருக்காங்க, அதாவது எப்படி வந்து அவங்களுடைய எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ண முடியுதா, அவங்க வந்து எப்படி அவங்களுடைய உணர்ச்சி வசத்தை வந்து எப்படி வந்து வெளிக்காட்டுறாங்க, அவங்களுடைய உணர்ச்சியெல்லாம் கண்ட்ரோல் பண்ண தெரியுதா, அதெல்லாம் தான் வந்து எமோஷ்னல். அண்ட் சோஷியல், அவங்க வந்து மற்றவங்க கூட எப்படி பழகுறாங்க, எல்லார் கூட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, தன்னை சார்ந்திருக்க அந்த சமூகத்தை கூட அவங்க எப்படி பழகுறாங்க, அதெல்லாம் தான் வந்து இந்த சோஷியலில் வரும். அப்போது டெவலப்மெண்ட்ன்றது இந்த ஆல் ஓவர் டெவலப்மெண்ட் தான் டெவலப்மெண்ட்னு சொல்கிறாங்க. growthனா ஒன்லி ஃபிசிக்கல் சென்ஸில் மட்டும்தான் பார்ப்போம். ஓகே, growth என்ன? மெஷரபிள். growth என்ன பண்ண முடியும்? மெஷர் பண்ண முடியும். மெஷர் பண்ணிவிட்டு இந்த growth பார்த்தோன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு குழந்தை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சர்டன் ஏஜ் வந்ததுக்கப்புறம் அந்த வளர்ச்சி என்ன ஆகுதுன்னா ஸ்டாப் ஆகிடுது. ஆனால் டெவலப்மெண்ட் என்ன ஆகுன்னா அந்த மாதிரி ஸ்டாப் ஆகாது. என்ன ஆகிட்ருக்கும், அது கண்டினியூஸாக அவங்களுடைய லைஃப், த்ரூ அவுட் லைஃப் வந்து அந்த டெவலப்மெண்ட்டு வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் growthன்றது இப்போ ஒரு ஹைட்டு, ஒரு குழந்தை வளர்ந்துகிட்டே இருக்குது. ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் ஒரு பையனாக மாறிட்டான், ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் அடல்ட்ஹுட்டாக மாறினதுக்கப்புறம் அந்த ஹைட் வந்து அதோடு நின்றுடும். அதுக்கப்புறம் அந்த ஹைட் என்ன ஆகாது, வளராது. ஒரு பர்டிகுலர் ஏஜ் வந்ததுக்கப்புறம் அந்த ஹைட்டு வளராது.
ஆனால் இங்கே டெவலப்மெண்ட் வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். டெவலப்மெண்ட்டில் என்ன கிடையாது, அதுக்கு வந்து சீஸே கிடையாது. கண்டினியூஸாக வந்து த்ரூ அவுட் லைஃப் நம்மளுடைய அறிவும் சரி, சோஷியல் எமோஷ்னல்னு பார்க்கும்போது எல்லா சென்ஸுமே வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். க்ரோத்துன்னு பார்க்கும்போது என்ன, ஒரு குழந்தை வளருது, அதோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது க்ரோத்து. இதே அந்த குழந்தை எப்படி திங்க் பண்ணுது, ஒரு ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுது, எப்படி வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணி எப்படி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுது, அது என்னது, அது டெவலப்மெண்ட். இதுதான் வந்து க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இப்போது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். க்ரோத்தோட நேச்சர் எப்படி இருக்கும், க்ரோத்தோட நேச்சர் குவான்டிடேட்டிவாக இருக்குது. நம்மளால் என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும், ஒரு கவுண்ட் பண்ண முடியும். ஆனால் டெவலப்மெண்ட்டில் பார்க்கும்போது குவான்டிடேட்டிவ் ப்ளஸ் குவாலிட்டேட்டிவ். டெவலப்மெண்ட் என்ன பண்ண முடியும், குவாலிட்டேட்டிவ் ப்ளஸ் குவான்டிடேட்டிவ். ஏன்னா எல்லாமே இருக்கக்கூடியது தான் வந்து ஃபிசிக்கல், எமோஷ்னல், மென்டல் அண்ட் காக்னேட்டிவ்னு பார்த்தோம். அப்போது இது என்ன பண்ண முடியும், குவாலிட்டேட்டிவ் ப்ளஸ் குவான்டிடேட்டிவ் ரெண்டுமே இருக்குது. மெஷர்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது க்ரோத் என்ன பண்ண முடியும், ஈஸியாக மெஷர் பண்ண முடியும். கரெக்டாக ஹைட்டு, வெயிட்டு, ஒருத்தவங்களுடைய அந்த பாடி சைஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். ஆனால் டெவலப்மெண்ட்டை மெஷர் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அவங்களுடைய எமோஷ்னல் மெச்சூரிட்டி எப்படி நம்மளால் மெஷர் பண்ண முடியும், எமோஷ்னல் மெச்சூரிட்டி நம்மளால் மெஷர் பண்ண முடியுமா, முடியாது. அவங்களுடைய சோஷியலாக அவங்க எப்படி பழகுறாங்க, இதை மெஷர் பண்ண முடியுமா, முடியாது. இந்த மாதிரி விஷயம்லாம் என்ன பண்ண முடியாது நம்மளுக்கு, அது வந்து மெஷர் பண்ண முடியாது. அப்போது டெவலப்மெண்ட் இஸ் டிஃபிகல்ட் டு மெஷர். அடுத்தது என்ன, கண்டினியூட்டி. க்ரோத் என்ன ஆகும், ஒரு பர்டிகுலர் ஏஜ் வந்ததுக்கப்புறம் அதோட வளர்ச்சி வந்து ஸ்டாப் ஆகிடுது. ஆனால் டெவலப்மெண்ட் வந்து கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். ஏஜ் வந்து இதுக்கு ஒரு தடையாக இருக்காது டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் என்ன, ஸ்கோப். க்ரோத் எப்படின்னா நேரோவாக இருக்குது. நேரோன்னா ஒரு குறுகிய என்ன சொல்லுவோம், ஒரு பர்டிகுலர் குறைந்த அளவுன்னு வச்சுக்கலாம். ஒரு பர்டிகுலர் லிமிட்டேஷன்ஸ் இருக்கும், அதுதான் க்ரோத். ஆனால் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, ப்ராடாக இருக்குது. டெவலப்மெண்ட் வந்து அதுக்கு வந்து எந்த ஒரு லிமிட்டேஷன்ஸுமே இல்லை, பவுண்ட்ரியே கிடையாது, அது ப்ராடாக இருக்குது. எக்ஸாம்பிள் என்ன, க்ரோத்துக்கு எக்ஸாம்பிள் இன்க்ரீஸ் இன் பாடி மாஸ். ஸோ பாடி வெயிட் ஆகுது இல்லையா, அது வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்ல, அதை நம்மளால் மெஷர் பண்ண முடியும். அது ஒரு பர்டிகுலர் ஏஜ்க்கு அப்புறம் வந்து அது என்ன ஆகிடுது, ஸ்டாப் ஆகிடும். டெவலப்மெண்ட்னு பார்க்கும்போது நம்மளுடைய ரீசனிங் எபிலிட்டி, அப்புறம் எமோஷ்னல் மெச்சூரிட்டி, இது எல்லாமே என்ன ஆகிட்டுருக்கு, வயசு ஆக ஆக இன்னுமே வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் தான் வந்து நம்ம டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம். ரீசன் பண்ணுறது, திங்க் பண்ணுறது, இது எல்லாமே என்னது, டெவலப்மெண்ட்டில் வரக்கூடியது. அடுத்தது இன்ஃபேன்சிலிருந்து அடலசன்ஸ் வரைக்கும் என்னென்ன ஸ்டேஜ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்ஃபேன்சின்னு சொல்லும் போது இந்த பிறந்த குழந்தைங்கலேருந்து 2 வயசு வரைக்கும் இருக்கிறது தான் நம்ம இன்ஃபேன்சின்னு சொல்லுவோம். என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டேஜ் 1 இன்ஃபேன்சி, 0 to 2 years. மழலைன்னு சொல்லுவோம், அதுதான் இன்ஃபேன்சி. 0 to 2 years. 0 to 2 இயர்ஸில் என்ன, ஃபவுண்டேஷன் ஆஃப் க்ரோத் அண்ட் பாண்டிங். அவங்களுடைய இந்த குழந்தைக்கு வந்து வளர்ச்சி இருக்கும். பாண்டிங்னா இப்போ அந்த குழந்தை முதல்ல யாரை பார்க்குதுன்னா அம்மாவை பார்க்கும். அப்போ அம்மா கூட ஒரு பாண்டிங் இருக்கும், அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஸ்டேஜில் என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட் இருக்கும், ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, ரேப்பிட் பாடி க்ரோத், நல்லா வந்து உடல் வந்து நல்லா வந்து வளர்ச்சி அடையும். மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட்னா அந்த குழந்தை நடக்கிறது, உட்காருது, இதெல்லாம் தான் வந்து மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்கிறாங்க. ஓகே, இதில் என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட் இருக்கும், ஒரு குழந்தை பிறக்குது, அது என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு வந்து அதாவது தவழ்ந்துட்டு போகும் இல்லையா, தவழ்ந்துட்டு போகும், கையும் காலும், இந்த 2 கை 2 கால் வந்து முட்டி போட்டுட்டு தவழ்ந்துக்கிட்டு போகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சேரில் நான் ஒரு டேபிளை பிடிச்சி எந்திரிச்சு நிற்கும். அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே வந்து எந்த ஸ்டேஜில் நடக்கும், இந்த 0 to 2 years, இந்த இன்ஃபேன்சி பீரியடில் தான் நடக்குது.
காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்? அவங்களுடைய அறிவு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, சென்சரி மோட்டார் ஸ்டேஜா இருக்கு. இது பியாகெட் டெவலப்மெண்ட்ல பார்ப்போம். சென்சரி மோட்டார் ஸ்டேஜா இருக்கு. சென்சரி மோட்டார் ஸ்டேஜ்னா அவங்க எப்படி லேர்ன் பண்ணிப்பாங்கன்னா, சென்சஸ் மூலியமாவும், ஆக்ஷன் மூலியமாவும் லேர்ன் பண்ணிப்பாங்க. அதாவது அவங்களுடைய அந்த சென்ஸ் ஆர்கனை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்த வந்து அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. அடுத்தது எமோஷனல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்? யார் வந்து அவங்களுக்கு கேர் கிவ்வரா இருக்காங்களோ, அவங்க கூட ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்கும். இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னா, அந்த குழந்தைய வந்து அம்மா தான் வந்து முழு நேரமா வச்சுட்டு, அந்த குழந்தைக்கு தேவையானது எல்லாமே வந்து அம்மா தான் வந்து பூர்த்தி செய்றாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு யார் கூட அந்த பாண்டிங் இருக்கும்? அவங்க அம்மா கூட தான் அந்த பாண்டிங் இருக்கும். இது அட்டாச்மெண்ட் தியரி. ஜான் பவுல்பை அப்படின்ற ஒரு தியரி இருக்கு. அந்த தியரியில என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குழந்தைக்கு முதன்மையா யார் வந்து ஒரு கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்களோ, அவங்க கூட தான் அந்த குழந்தைக்கு என்ன இருக்கும்னா, ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும்னு சொல்றாங்க. தன்னுடைய தேவைகள தன்னுடைய முதன்மையான தேவைகள யார் பூர்த்தி செய்றாங்களோ, அவங்க கூட தான் அந்த குழந்தைகளுக்கு என்ன இருக்குமா, அந்த அட்டாச்மெண்ட் இருக்கும். இப்ப நம்மளே பார்ப்போம். சின்ன குழந்தைங்கலாம் அவங்க அம்மா கூட இருக்கும்போது சைலன்ட்டா இருக்கும். இதே வேறு யாராவது வந்து தூக்கிட்டாங்கன்னா, அந்த குழந்தை வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்ணும். அந்த பாதுகாப்பு மத்தவங்க கிட்ட கிடைக்காது. தன்னுடைய அம்மா கிட்ட தான் வந்து அந்த பாதுகாப்பு அந்த குழந்தைக்கு கிடைக்கும். அதனால தான் அம்மா வந்து தூக்குற வரைக்குமே அந்த குழந்தை என்ன பண்ணும்னா, அழும். அப்போ ஒரு குழந்தை அந்த இன்ஃபான்சி ஸ்டேஜ்ல என்ன எதிர்பார்க்குதுன்னா, தன்னுடைய தேவை வந்து பூர்த்தியாகணும். அப்புறம் தன்னுடைய பாதுகாப்பையும் எதிர்பார்க்குது. இதெல்லாம் யார்கிட்ட இருந்து கிடைக்குது? யார் வந்து இப்போ ஒரு அம்மா இருக்காங்கன்னா, அம்மா. அம்மா இல்லாத பசங்களுக்கு அப்பா. அந்த மாரி நம்ம சொல்றோம். ஓகே. அடுத்தது என்ன? லாங்குவேஜ். இந்த ஸ்டேஜ்ல குழந்தைங்களோட லாங்குவேஜ் எப்படி இருக்கும்? அது வந்து தூய தமிழ்ல பேசுமா? இல்ல தூய மதர் டங்க்ல பேசுமா? அப்படிலாம் பேசாது. அந்த குழந்தை எப்படி பேசும்னா, திக்கி திணறி அந்த உளறல் பேச்சு தான் இந்த வயசுல இருக்கும். ஏன்னா வந்து சரியான வார்த்தைகள்லாம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து இந்த வயசுல ஏன்னா வரல. இப்ப தான் அந்த குழந்தை வந்து அந்த லாங்குவேஜையே வந்து லாங்குவேஜ வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு அந்த வார்த்தைகள் அது எல்லாமே வந்து திக்கி திணறி தான் பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் தான் என்ன ஆகும்னா, நல்லா வந்து பேச வரும். ஸோ பேப்லிங் அப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில வந்து ஒரு சின்ன வேர்ட்ஸா தான் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு சென்டென்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. ஓகே. ஸ்டேஜ் 2 பார்க்கலாம். ஏர்லி சைல்ட்ஹுட் 3 to 6 இயர்ஸ். நம்ம இன்ஃபான்சி பார்த்தோமா? இப்போ 3 to 6 இயர்ஸ் ஏர்லி சைல்ட்ஹுட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் இமேஜினேஷன். ஒரு குழந்தை வந்து இங்க தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும். இன்னும் வந்து அதிகமா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும். அப்புறம் இமேஜினேஷனும் இருக்கும். இந்த வயசுல என்ன இருக்கும்? கற்பனை திறனும் வளர ஆரம்பிக்குது. இந்த உலகத்த வந்து இப்பதான் என்ன பண்ண போகுது? இவ்வளோ நாள் தன்னுடைய அம்மா, அப்பான்ற ஒரு குறுகிய வட்டத்துல இருந்தது. இனிமேட்டு தான் என்ன பண்ண போதுன்னா, வெளிய வந்து மத்தவங்கள வந்து பார்க்க போது. இந்த உலகத்துல வந்து என்ன பண்ண போது? எக்ஸ்ப்ளோர் பண்ண போது. ஓகே. பிசிக்கல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்? ரிஃபைன்மென்ட் ஆஃப் மோட்டார் ஸ்கில்ஸ். இப்போ வந்து ரன்னிங், டிராயிங் என்ன ஆயிடுச்சு இந்த குழந்தை எந்திரிச்சு நல்லா வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ, அதனால ஓட ஆரம்பிச்சிருக்கு. அந்த மோட்டார் டெவலப்மெண்ட்னா நல்லா இருக்கும் ஓடுறது. இந்த வயசுல வந்து நல்லா வந்து என்ன பண்ணும்னா, துருன்ட்டு எல்லாத்தையுமே வந்து ஃபாஸ்ட்டா பண்ணக்கூடிய அந்த டெவலப்மெண்ட் வந்துட்டுருக்கும். ஏதாவது பென்சில் எடுத்து கிறுக்கிறது, நோட்ல கிறுக்கிறது அந்த மாரிலாம் வந்து செய்ய வந்துட்டுருக்கும். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ பென்சில் ஹோல்டிங்லாம் வந்துருது இல்லையா? அதனால தான் இந்த ஸ்டேஜ்ல ப்ரீகேஜி, எல்கேஜி எல்லாம் ஸ்கூல்ல சேர்க்க ஆரம்பிச்சுருவாங்க. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்? ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜா இருக்கும். பியாகெட் டெவலப்மெண்ட்ல இந்த ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் யாருக்கு? 3 to 6 இயர்ஸ். எப்படி இருக்கும்? சிம்பாலிக் திங்கிங் பட் லேக்ஸ் லாஜிக்கல் ரீசனிங். திங்கிங் எப்படி இருக்கும்னா, சிம்பாலிக் திங்கிங்லாம் வந்துடுது. ஒரு இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, டிராயிங்லாம் பார்த்துட்டு, ஒரு பால் டிராயிங் பார்த்துட்டு என்னன்னு தெரிஞ்சிருது? பால்ன்னு தெரிஞ்சிருது. இந்த மாரி சிம்பாலிக் திங்கிங் ஒரு பால்ன்னு சொல்லும்போது மைண்டில் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்? அந்த பால வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ, அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா, லாஜிக்கல் ரீசனிங் இருக்காது. இங்க வந்து நான் லாஜிக்கலா தான் இருக்கும். அதோட திங்கிங் வந்து லாஜிக்கலா இருக்காது. அதே மாரி நான் ரிவர்சிபிள் மேனர்ன்னு சொல்லலாம்.
இப்போது இந்த ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஈகோ சென்ட்ரிக்காக இருப்பாங்க. ஸோ கோல் டைரக்டட் பிஹேவியர் இது தேவை, இதனால தான் இது பண்ணுறோம். ஒரு கோல் டைரக்டட் பிஹேவியராக இருக்கும். மற்றவங்கள வச்சு வந்து திங்க் பண்ணாது. தன்னை சார்ந்து தான் திங்க் பண்ணும். தனக்கு என்ன வேணுமோ தனக்கு அப்படின்னு தான் திங்க் பண்ணும். மற்றவங்க பெர்ஸ்பெக்டிவை வச்சுட்டு என்ன பண்ண முடியாது, திங்க் பண்ணாது. அடுத்தது என்ன, நெக்ஸ்ட்டு எமோஷ்னல். இது வந்து இந்த ஸ்டேஜில் என்ன ஆகும்னா அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த வயசில் என்ன ஆகும், ஃப்ரெண்ட்ஷிப், பக்கத்து வீட்டில் எல்லாம் வந்து ஒரே ஸ்ட்ரீட்டில் இருக்கும்போது இந்த ஸ்ட்ரீட்டில் வெளியே வந்து ரோட்டில் விளையாடுறது, அப்புறம் ஸ்கூலுக்கும் போக ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா, அப்போ ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸு கூட என்ன வந்துடும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடும். மற்றவங்க கூட பழகும் போது என்ன வந்துடுது, அவங்க கூட ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் வந்துடுது. அவங்கக்கிட்ட அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வந்துடுது. ஏன்னா நிறைய பேரை பார்க்குறாங்க இல்லையா, சேம் ஏஜ் இல்லையா, அவங்களுடைய ஏஜ் வைஸாக இருக்கிறவங்கள பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கும் இந்த எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரியான மனநிலை தானே இருக்குது. அப்போ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் ஈஸியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்து இந்த ஏஜில் வந்து வந்துடுது. ஒரே மாதிரியான திங்கிங் இருக்கிறனால ஒரே மாதிரியாக என்ன பண்ணுவாங்க, அவங்க விளையாடுறது அந்த மாதிரிலாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜை பார்க்கும்போது லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னா அந்த குழந்தைக்கு, ஏன்னா வெளியே வந்துடுச்சு, வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு ஒரு ஸ்கூலு மற்ற தன்னுடைய பியர் குரூப்பை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அவங்களுடைய லாங்குவேஜ் என்ன ஆகிடும், நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா டீச்சரை பார்க்குறாங்க, டீச்சர் கூட பேசுகிறாங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ மற்ற எல்லா குழந்தைங்க கூட பேச ஆரம்பிக்கிற அந்த சூழ்நிலையில் நிறைய வேர்ட்ஸ் வந்து கற்றுக்க ஆரம்பிக்குது. அதனால தான் வெக்காபுலரி எக்ஸ்பேன்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸ்டோரி டெல்லிங்கும் பிகின் ஆகுறது இந்த ஸ்டேஜில் தான். ஏன்னா சிம்பாலிக் திங்கிங் வந்து நல்லா இருக்கும் இல்லையா இங்கே. அப்போ சிம்பாலிக் திங்கிங்னு சொல்லும்போது, இப்போ ஒரு குழந்தைகிட்ட ஒரு கதை சொல்கிறாங்க. ஒரு ஊரில் ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தை என்ன பண்ணும், அந்த வீட்டை வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்குது. தன்னுடைய பேக்ரவுண்டில் அதை என்ன பண்ணுது, அந்த வீடை வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரத்தையும் அந்த குழந்தை என்ன பண்ணுது, சிம்பாலிக்காக திங்க் பண்ண ஆரம்பிக்குது. இந்த மாதிரி தான் ஸ்டோரி டெல்லிங் இந்த ஏஜில் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இமேஜினேஷன் பவர் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதனால தான் வந்து சிம்பாலிக் திங்கிங் ஸ்டோரி டெல்லிங் பிகின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சது அந்த குழந்தைக்கு இமேஜினேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்து டெவலப் ஆகுது. ஓகே, இந்த இயர்லி சைல்டுஹுட்டில் பார்க்கும்போது இது நான் ரிவர்சிபிள்னு சொன்னோம். நான் ரிவர்சிபிள்னு என்னென்னா, இப்போது ஏ ஜார்னு வச்சுக்கலாம். இந்த ஏ ஜாரில் சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்குது. அடுத்தது பி ஜார், பி ஜார்லேயும் அதே அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்குது. இப்போ அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க, ஏவும் பியும் ஈக்குவலான்ட்டு. ஆமாம் அப்படின்ட்டு அந்த குழந்தை திங்க் பண்ணி சொல்லுது. அடுத்தது சி ஜார், இன்னும் அதை விட பெரிய ஜாராக வச்சுட்டு பியில் இருக்கிறத எடுத்துகிட்டு போயிட்டு சியில் அந்த லிக்விடை ஊற்றுறாங்க. அப்படி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க, இப்போது பியும் சியும் ஈக்குவலாக இருக்கான்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த குழந்தை சொல்லுது, இல்லை சி வந்து கம்மியாக இருக்குது, பி தான் கிரேட்டர்னு சொல்லுது. அந்த குழந்தையால என்ன பண்ண முடியல, இங்கே வெறும் இந்த ஒரே ஒரு ஆஸ்பெக்ட், என்ன ஆஸ்பெக்ட், எவ்வளோ அளவு, அந்த அளவு மட்டுமே பார்த்துட்டு அந்த குழந்தை திங்க் பண்ணுதே தவிர, இங்கே பியில் இருக்க ஃபுல்லாமே சியில் ஊற்றிட்டாங்க. ஆனால் சி கொஞ்சம் ப்ராடராக இருக்கனால அந்த லிக்விட் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதை அந்த குழந்தையால் திங்க் பண்ண முடியல. அதனால தான் இந்த ஸ்டேஜ் நம்ம என்ன சொல்கிறோம், நான் ரிவர்சிபிள் மேனர்னு சொல்கிறோம். ஸ்டேஜ் 3 பார்க்கலாம். மிடில் சைல்டுஹுட் 7 to 11 இயர்ஸ். 7 to 11 இயர்ஸ் இருக்கக்கூடிய அந்த சைல்டால் என்ன பண்ண முடியும்னா, சோஷியலைசேஷன் அண்ட் கான்க்ரீட் திங்கிங் பாசிபிளாக இருக்கும். சோஷியலைசேஷன்னா, இப்போ ஒரு ஸ்கூலில் இருக்காங்க, அப்போ ஸ்கூலில் எல்லாருக்கூடையும் நல்லா பழகிற தன்மை இந்த ஸ்டேஜில் வந்து வந்துடும். அதே மாதிரி தன்னுடைய அக்கம் பக்கத்தில் நெய்பர்ஸ் கிட்ட எல்லார்ட்டையுமே வந்து நல்லா பழகிற தன்மை வந்துடும். அவங்களுடைய திங்கிங்கும் வந்து கான்க்ரீட் திங்கிங்காக இருக்கும். கான்க்ரீட் திங்கிங்னு சொன்னால் லாஜிக்கல் திங்கிங் வந்துடுது. கிளாஸிஃபிகேஷன் பண்ண தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், ஒரு விஷயத்தை வந்து ஒரே ஒரே மாதிரியான கான்செப்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியும். ஆர்கனைஸ் பண்ண தெரியும். லாஜிக்கல்னாவே என்ன பண்ண முடியும், ஆர்கனைஸ் பண்ண தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த குழந்தையால் என்ன பண்ண முடியும்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு ரூல் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஒரு கேமோட ரூல் தெரிஞ்சுக்கிட்ட முடியுதுன்னா அந்த கேமை வந்து ஈஸியாக விளையாட முடியும். ஏன்னா ரூல் தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா. அதுக்கடுத்தது என்ன,
அகடமிக் ஸ்கில் என்ன ஆகுது இந்த ஸ்டேஜில்? ரீடிங் நல்லாயிருக்கும், ரீடிங் வந்துடுது ரைட்டா. ரீடிங், ஃப்ளூயன்சி, அரித்மெட்டிக் ஸ்கில்ஸு இந்த ஸ்டேஜில் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்லாம் இந்த ஸ்டேஜில் நல்லாவே வந்து அந்த குழந்தையால் என்ன பண்ண முடியும்னா டெவலப் பண்ணிக்க முடியும். சோஷியல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்? தன்னுடைய பியர் குரூப்னு சொன்னால் தன்னுடைய ஒரே வயசில் இருக்கக்கூடிய பசங்கிட்ட என்ன பண்ண முடியும்? போய் மிங்கிள் ஆகிக்க முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த மாதிரி மிங்கிள் பண்ணிக்கிட்டா ஒரு கோஆப்ரேஷன் வந்துடுது. ஒருத்தங்க கூட ஒருத்தங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட என்ன பண்ண முடியும்? நல்லா வந்து மிங்கிள் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். அடுத்தது செல்ஃப் எஸ்டீம் பார்க்கலாம். செல்ஃப் எஸ்டீம் ஸ்டார்ட் ஆகுறது இந்த ஸ்டேஜ் தான். செல்ஃப் எஸ்டீம்னா இப்போ ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேருக்கு முன்னாடி நாம் வந்து முன்னிலையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டேஜ் தான் இந்த செல்ஃப் எஸ்டீம். அதாவது தான் வந்து ஒரு மரியாதையாக ஒரு ப்ரௌடாக இருக்கணும்னு நினைக்கிற ஸ்டேஜ் செல்ஃப் எஸ்டீம். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் ரூம்லேயே பார்ப்போம், ஒரு 30 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு பொண்ணு மட்டும் நல்ல மார்க் எடுத்திருக்கு அப்படின்னா எல்லாரும் முன்னாடியும் அந்த பொண்ணுக்கு அந்த கிளாப்லாம் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா மற்றவங்களோட நாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? மார்க்கு எடுத்திருக்கோம். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா குட், வி குட் இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள என்ன ஆகுதுன்னா அந்த செல்ஃப் எஸ்டீம் இன்னும் வந்து அதிகமாகிட்டு இன்னும் நம்ம நல்லா படிக்கணும், இதுக்காகவே அந்த குட்டுன்ற அந்த வாங்கணும், வி குட் வாங்கணும். அதனாலேயே அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க? இன்னும் வந்து நிறைய படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு அந்த குழந்தைக்கு ஒரு மனநிலை வரும். அடுத்தது வந்து ஸ்டேஜ் 4 ப்ரீ அடலசன்ஸ் 12 to 14 இயர்ஸ். இது வந்து டிரான்சிஷனல் பீரியட். சைல்டுஹுட்லேருந்து என்னவா மாற போகிற டைம் இது? அடலசன்ஸ். அப்போது சைல்டுஹுட்டும் இல்லை, அடலசன்ஸும் இல்லை. சைல்டுஹுட்லேருந்து அடலசன்ஸ் மாற போகிற ஸ்டேஜ். அதனால தான் டிரான்சிஷனல் பீரியட்னு கொடுத்துருக்கான். இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் எப்படி இருக்கும்னா ஒருத்தவங்களுடைய டெவலப்மெண்ட், ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் பார்க்கலாம். ஆன்செட் ஆஃப் புபர்ட்டி. ஸோ மெச்சூர் ஆகிறது கேர்ள்ஸு. அதுக்கு அடுத்தது வந்து க்ரோத் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது ஒரு கேர்ளாக இருந்தாலும் சரி இல்லைனா பாயாக இருந்தாலும் சரி அவங்க சைல்டுஹுட் மாதிரி இருக்க மாட்டாங்க. நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து அவங்களுடைய ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்லாம் நல்லாவே இருக்கும். ஹைட்டெல்லாம் வந்து இந்த ஏஜில் இந்த 8th வந்திருப்பாங்க. ஸோ 8th அந்த 9th வந்து இருக்கும்போது அவங்களோட ஹைட் வந்து டீச்சரை விடவே சம்டைம் ஹைட்டாகவே இருப்பாங்க. அப்புறம் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து என்ன ஆயிருக்குன்னா அவங்களுக்கு நல்லா டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகே, எமோஷ்னல் எப்படி இருக்கும்? எமோஷ்னல் டெவலப்மெண்ட், மூட் ஸ்விங்ஸ். மூடு அப்பப்போ வந்து மாறி மாறி இருக்கும். ஒரு தடவை நல்ல மூடில் இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு தடவை ரொம்ப வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருப்பாங்க. அப்போ மூடு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது ஐடென்டிட்டி எக்ஸ்ப்ளோரேஷன் பிகின்ஸ். ஸோ இந்த டைமில் தான் என்ன ஆகும்னா நான் வந்து எல்லாரை விட நான் ஒரு பெட்டராக இருக்கணும், நான் வந்து தனியாக நிற்கணும், அந்த மாதிரி தன்னை வந்து எல்லோரும் பார்க்கணும், அந்த மாதிரியெல்லாம் வந்து தோன்ற ஸ்டேஜ் இது. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்? ஃபார்மல் ஆப்ரேஷன். இது வந்து இந்த ஸ்டேஜில் பார்த்தோம்னா ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். அவங்களுடைய திங்கிங்லாம் அப்ட்ராக்ட் திங்கிங்காக இருக்கும். ஏன், எதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்ன பண்ண முடியும்? அவங்களால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எது நல்லது, எது கெட்டது, அந்த மாதிரியெல்லாம் வந்து என்ன ஆகும்னா ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜில் வந்து வந்துடும். அடுத்தது சோஷியல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது? இன்க்ரீஸ்ட் நீட் ஃபார் பியர் அக்செப்டன்ஸ், பாசிபிள் கான்ஃப்ளிக்ட்ஸ் வித் அடல்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸு தான் ரொம்ப முக்கியம். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நான் என்ன பண்ணுவேன், எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணி வைப்பேன் அப்படிலாம் நினைக்கிற ஸ்டேஜ் தான் இது. ஸ்டேஜ் 5 பார்க்கலாம். அடலசன்ஸ் 15 to 18 இயர்ஸ். இந்த ஸ்டேஜில் ஐடென்டிட்டி, இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் பிளானிங். தான் வந்து தனியாக எல்லோரும் முன்னாடி தனியாக தெரியணும், தனக்கு சுதந்திரம் வேணும். அப்புறம் ஃப்யூச்சரில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், கரெக்டாக 11th 12th வரும்போதே நம்ம என்ன பண்ணிவிடுவோம், டிசைட் பண்ணிவிடுவோம். நம்ம பிஎஸ்சி எடுக்கணுமா, இல்லைனா வந்து நம்ம எம்பிபிஎஸ் படிக்கணுமா, இல்லை இன்ஜினியரிங் படிக்கணுமா, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம என்ன படிக்க போகிறோன்றதை இந்த ஸ்டேஜில் நம்ம திங்க் பண்ணாதான் அதுக்கேற்ற மாதிரி படித்து அதுக்கப்புறம் தான் நம்மளால் ஜாப் போக முடியும். அப்போ ஃப்யூச்சர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? நம்ம 11th 12th என்ன குரூப் எடுக்கிறோம், என்ன பண்ண போகிறோன்றது நம்ம 11th 12th பிளான் பண்ணணும். அதுதான் வந்து ஃப்யூச்சர் பிளானிங் கொடுத்துருக்கு. ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் இந்த ஸ்டேஜில்? ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் பார்த்தோன்னா புபர்ட்டி கம்ப்ளீட் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு பாயாக இருந்தால் அந்த மீசை அது எல்லாமே வந்து என்ன இருக்கும், நல்லாவே டெவலப் ஆகிருக்கும்.
ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு கேர்ள் பாய்ன்ற டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா வந்து ப்ராடாக தெரிகிற ஸ்டேஜ் இது. அடுத்தது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது? ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இங்கே ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் நல்லா டெவலப் ஆகிருக்கும். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த ஸ்டேஜில் பார்த்தோன்னா ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்போ தான் வந்து டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் இங்கே என்ன ஆயிருக்குன்னா அந்த ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் நல்லாவே வந்து டெவலப் ஆகிருக்கும். ஓகே, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஹைப்போதெட்டிக்கல் ரீசனிங். ஸோ ரீசனிங் பார்க்கும்போது ஏன் எதுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கரெக்டாக அவங்களால என்ன பண்ண முடியும்? திங்க் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது எமோஷ்னல் ஸ்டேஜ் பார்த்தோன்னா எரிக்சன் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்னு பார்த்துருப்போம். அதில் ஐடென்டிட்டி வெர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த ஸ்டேஜ் தான் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த அடலசன்ஸ் ஸ்டேஜ். அடுத்தது சோஷியல், பியர் ரிலேஷன்ஷிப், ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட், கிரேட்டர் இண்டிபெண்டன்ஸ். இந்த ஸ்டேஜில் பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்பவுமே இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாருமே என்ன பண்ணக்கூடாது, நீ இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்ட்டு மற்றவங்க வந்து இவங்களுக்கு ஆர்டர் போடக்கூடாது. பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்டேஜில் பேரண்ட்ஸை விட இந்த இந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த பசங்களுக்கு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு மேலே தான் அதிகமான ஈடுபாடு இருக்கும். அதே மாதிரி ஒரு பாய்க்கு கேர்ள் மேலே இல்லை கேர்ளுக்கு பாய் மேலே அதிகமான அட்ராக்ஷன் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ். சுதந்திரமாக இருக்கணும். என்னுடைய அம்மா அப்பா வந்து எல்லாத்துக்குமே வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது, இது பண்ண அது பண்ணால் பெரிய பையனாக ஆகிட்டேன், நான் பெரிய பொண்ணாக ஆகிட்டேன், இந்த மாதிரியெல்லாம் திங்க் பண்ணுற ஸ்டேஜ் தான் இது. எனக்கு தெரியும் நான் படிக்கிறேன், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படிலாம் திங்க் பண்ணுறாங்களே அந்த ஸ்டேஜ் தான் இது. அதனால் இந்த ஸ்டேஜில் சுதந்திரமாக இருக்கணும்னு நினச்சிட்டு பேரண்ட்ஸ் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்க. இல்லையா, இது தப்பு. ஏன்னா அந்த பசங்களை விட பேரண்ட்ஸ்க்கு வந்து மெச்சூரிட்டி அதிகம், அதனால் எக்ஸ்பீரியன்ஸும் அதிகம். என்ன ஏதுன்னு அவங்களுக்கு தெரியும், எது நல்லது எது கெட்டதுன்னு பசங்களை விட பேரண்ட்ஸுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஏஜில் பசங்க இருக்க அந்த நாலேஜை விட பேரண்ட்ஸ்க்கு அதிகமாக இருக்கும் இல்லையா. அப்போ பேரண்ட்ஸ் வந்து இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது பசங்களுக்கு என்ன ஆகுது, ஏன் இதை பண்ணக்கூடாது, ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு அந்த பசங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அவங்க பேரண்ட்ஸ் மேலே எதுக்கு எடுத்தாலும் எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்கன்ட்டு பேரண்ட்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அதை அப்படியே ஆப்போசிட்டாக தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மேலே இல்லை கேர்ள் ஆர் பாய் மேலே இன்ட்ரெஸ்ட் வர ஸ்டேஜ் தான் இந்த ஸ்டேஜ். ஸோ அதனால் நிறைய மிஸ்டேக்கான டிசிஷன் எடுக்கக்கூடிய ஸ்டேஜுன்னு சொல்லலாம் இந்த ஸ்டேஜ். அடுத்தது அகடமிக் அண்ட் கெரியர். அவங்களுடைய என்ன படிக்கணும், இதுக்கு மேலே நான் தன்னுடைய லைஃப் எப்படி போக போகுது, தன்னுடைய ஃப்யூச்சரில் என்ன ஆகணும், டாக்டரா இல்லை கலெக்டரா இல்லை என்ஜினியரா இல்லை டீச்சரா, அதை பற்றின ஒரு எய்ம் வரும். எய்ம் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய ஸ்டடீஸை வந்து சூஸ் பண்ணுற ஸ்டேஜ் தான் இந்த ஸ்டேஜ். ஓகே, இதெல்லாம் தான் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் அடலசன்ட். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா அந்த அடலசன்ட் லேர்னர் எப்படி இருப்பாங்க, அடலசன்ட் ஸ்டேஜஸ்லாம் பார்த்தோம். இப்போ அந்த ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாங்க, ஒரு அடலசன்ஸ் பீரியடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கலாம். அந்த ஏஜில் இருக்கக்கூடிய எல்லாமே ஹோமோஜினியஸ் குரூப் கிடையாது, எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. கரெக்டாக, தே மே வேரி பை ஜெண்டர். கேர்ளாக இருக்கலாம் இல்லை பாயாக இருக்கலாம், எல்லாமே கேர்ள் எல்லாமே பாய்ன்னு சொல்ல முடியாது. கேர்ள் ஆர் பாயாக இருக்கலாம், அவங்களுடைய கேஸ்ட் வேறையாக இருக்கலாம், அவங்களுடைய கிளாஸ் வேறையாக இருக்கலாம், அவங்க வாழ்கிற பகுதி வேறையாக இருக்கலாம். ஜியாகிரஃபினா அவங்க எந்த பகுதியில் வாழ்கிறாங்கன்னு குறிப்பிடுறாங்க. அண்ட் சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட், அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வேறு மாதிரி இருக்கலாம். ஒருத்தவங்க கொஞ்சம் பணக்காரங்களாக இருக்கலாம், மிடில் கிளாஸில் இருக்கலாம், இல்லை லோயர் மிடில் கிளாஸ்லாம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து படிக்கக்கூடிய இடம் தான் அந்த ஸ்கூல். அதனால தான் ஸ்கூலில் என்ன பண்ணியிருக்காங்க, யூனிஃபார்ம்ன்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. யூனிஃபார்ம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கவங்களாம் நல்ல ட்ரெஸ் போட்டு வருவாங்க. கொஞ்சம் வந்து மிடில் கிளாஸு அதை விட கம்மியாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸு ப்ராப்ளம்லாம் அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியும். அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ்லாம் தெரியக்கூடாது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணுன்றதுனால என்ன பண்ணியிருக்காங்க, யூனிஃபார்ம்லாம் ஒரே மாதிரியான கொண்டு வந்திருக்காங்க. அப்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டில் ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸ் நல்லா படிச்சிருப்பாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸ் படிக்காதவங்களாக இருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் ரூம் தான் நாம் போக போகிறோம். ஓகே,
கேட்டகரிஸ் இன்க்ளூட்ஸ் ஸ்கூல் கோயிங், ஸ்கூல் போய் படிக்கிற பசங்க, இல்லைனா வந்து நான் ஸ்கூல் கோயிங், ட்ராப் அவுட்ஸ். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது சில பசங்க கிராமப்புறத்துலலாம் பார்க்கும்போது ஒரு 10th வரையும் படிச்சுட்டு 11th 12th படிக்காமல் வீட்லேயே இருந்துருது, இல்லை கேர்ள்ஸை வந்து வீட்டு வேலைக்காக ஸ்டாப் பண்ணிடுது. இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இல்லைனா 10th ஃபெயில் ஆகிட்டு வந்து அதோட வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க எந்த ஒரு ஸ்டெப் எடுக்காமல் வீட்லேயே இருக்கிறது. ஸோ இந்த ஏஜில் இருக்கக்கூடிய பசங்கள்லாம் என்ன கேட்டகரின்னு சொல்கிறாங்க? ஒர்க்கிங் அடலசன்ஸ். கரெக்டாக இந்த ஏஜில் வந்து அவங்களுடைய வீட்டு சூழ்நிலையால் வேலைக்கு போகக்கூடிய இந்த அடலசன்ட். அப்புறம் மேரிட் அடலசன்ஸ். கரெக்டாக கிராமப்புறத்துலலாம் பார்க்கும்போது ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து கேர்ள்ஸ்க்கெலாம் மேரேஜ் ஆகிடுது. அண்ட் மதர் ஃபாரஸ் இன் டீனேஜ். ஸோ சின்ன வயசுலேயே வந்து மேரேஜ் ஆகிடுது. சின்ன வயசில் என்ன ஆகிடுது? குழந்தெல்லாம் பிறந்துருது இல்லையா? 10th தான் படிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த வயசுலேயே வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த 11th 12th அந்த என்ன பண்ண முடியல, அவங்களால மேற்கொண்டு படிக்க முடியாது. அந்த கேட்டகரிஸ்லாம் சொல்கிறாங்க. ஓகே. இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஃபேமிலி, பியர்ஸ், மீடியா, குளோபலைசேஷன் அண்ட் டெக்னாலஜி. இந்த ஏஜில் இருக்கக்கூடிய பசங்க வந்து சில பேர் ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. சில பேர் என்ன ஆகுது, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. தன்னுடைய பேரண்ட்ஸை விட ஃப்ரெண்ட்ஸு தான் முக்கியம்னு நினைக்கக்கூடியவங்க. அப்புறம் மீடியா, ஒரு சினிமா பார்க்குறாங்கன்னா அந்த சினிமா ஹீரோ, அந்த கேரக்டர், அவங்க மேலே ரொம்ப ஈடுபாடு. தன்னுடைய பேரண்ட்டை விட அந்த சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த ஹீரோ தான் எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா? அது எல்லாமே எந்த ஸ்டேஜ்? இந்த ஸ்டேஜ் தான். அப்புறம் குளோபலைசேஷன், அப்புறம் டெக்னாலஜி. டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறது, இந்த சோஷியல் மீடியா, ஸோ டெக்னாலஜி இது எல்லாமே வந்து அவங்கள என்ன பண்ணுது? கவர் பண்ணுது. ஓகேவா? யார்? ஒரு அடலசன்ஸை இவங்க எல்லாருமே வந்து கவர் பண்ணுறாங்க. இப்படி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் என்னென்ன தேவைப்படும்? என்ன காமனான தேவைகள் என்ன? ஐடென்டிட்டி, அட்டானமி, பிலாங்கிங்ஸ் இதெல்லாம் தான் அந்த குழந்தைக்கு வந்து தேவைப்படுது. அப்புறம் என்ன? பியர் அப்ரூவல், தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்ரூவ் பண்ணும். தான் என்ன பண்ணாலும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணும். அப்புறம் எமோஷ்னல் வேலிடேஷன், கரியர் கிளாரிட்டி. நம்ம என்ன ஆக போகிறோம்? நம்ம டாக்டரா, இல்லை நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸரா, அதெல்லாம் வந்து இந்த வயசில் என்ன பண்ணணும்? அந்த குழந்தை வந்து சூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அப்போது அந்த குழந்தைக்கு வந்து கரியர் கிளாரிட்டியும் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் வந்து செய்யக்கூடியது யார் கையில் இருக்குது? இதெல்லாம் ஒரு டீச்சர் கையில் இருக்குது. இது அவங்களுக்கு தேவைகள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு இந்த குணத்தில் இவங்களுக்கு இப்போ என்ன தேவைப்படுது அதுதான் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அகடமிக் ப்ரெஷர். இந்த ஸ்டேஜில் என்ன ஆகுது? இப்போ இந்த 11th 12th போர்ஷன்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவுமே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு 10th வரைக்கும் ஓரளவுக்கு ஈஸியாக பண்ணிட்டு வந்துட்டு 11th 12th பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான போர்ஷனாக இருக்குது. ரொம்பவுமே வந்து அவங்க டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அகடமிக் ப்ரெஷர். ஏன்னா வந்து தினைக்கும் டெஸ்ட்டு, தினைக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகிடுது. அப்புறம் சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் எமோஷ்னல் கான்ஃப்ளிக்ட்ஸ். இந்த வயசில் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து ரொம்பவுமே உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணணும். அப்போ இதெல்லாம் தான் நம்ம மனசில் வச்சுட்டு ஒரு குழந்தைக்கு டீச் பண்ணும்போது நம்ம டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை கொண்டு போகணும். அடுத்தது என்ன? எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன் ஃபார் டீச்சர்ஸ். ஓகே, நம்மளுடைய வேலை என்ன? ஓகேவா? ஒரு ஸ்டேஜில் நம்ம எப்படி டீச் பண்ணணும்? ஏர்லி சைல்ட்ஹுட்டில் என்ன பண்ணணும்? ப்ரொவைட் ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங். ஏர்லி சைல்ட்ஹுட்டில் என்ன பண்ணணும்? ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் கொடுக்கணும். மாரல் ஸ்டோரிஸ் கொடுக்கணும். விஷுவல் எய்ட்ஸ் கொடுக்கணும். ரைட்டிங்லாம் கொடுக்காம இந்த ஸ்டேஜில் வந்து அவங்க அதாவது அவங்களுடைய மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகிற ஸ்டேஜ் இல்லையா அது? அதனால் அவங்களுக்கு வந்து அந்த சென்சரி ஆர்கன் டெவலப் ஆகிற மாதிரி அவங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும். அதன் மூலிமா லேர்னிங் அவங்க பண்ணிக்கலாம். மாரல் ஸ்டோரிஸ் நிறைய சொல்லணும். ஸோ மாரல் ஸ்டோரிஸ் இந்த வயசில் நம்ம சொல்லக்கூடிய அந்த மாரல் ஸ்டோரிஸ்லாம் அந்த குழந்தைய என்ன பண்ணும்? நல்வழிப்படுத்தும். அடுத்தது விஷுவலைட்ஸ். வெறும் வந்து நம்ம வாயிலேயே சொல்லிட்டு இருக்குது, ஓரலாக சொல்கிறத விட விஷுவலாக ஒரு பிக்சராக காட்டும் போது அந்த குழந்தைக்கு நல்லாவே என்ன பண்ணிக்க முடியும்? திங்க் பண்ணிக்க முடியும். ஏன்னா சிம்பாலிக் திங்கிங்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ விஷுவலாக பார்க்கும்போது அந்த குழந்தையால் அதை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த ஸ்டேஜ் என்ன? மிடில் சைல்ட்ஹுட். மிடில் சைல்ட்ஹுட்டில் டீச்சரோட ரோல் என்ன? என்கரேஜ் இன்குவைரி, பில்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஒரு
இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த சைல்டு வந்து ஒரு கொஸ்டின் கேட்குதுன்னா அது என்னன்னு பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த சைல்டுக்கு சொல்லணும். அதே மாதிரி அந்த ஏன் இப்படி நடக்குதுன்ற அந்த மாதிரியான விஷயங்களை அந்த குழந்தை என்ன பண்ணும், திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த குழந்தைக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணணும். அப்புறம் அலவ் ஸ்ட்ரக்சர்ட் பியூர் இன்ட்ராக்ஷன், கூட இருக்க பசங்கக்கிட்ட ஸோ அந்த கான்செப்ட் என்னன்ட்டு என்ன பண்ணணும், கூட இருக்க பசங்கக்கிட்ட பேசி அதை வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி பண்ணணும். அடுத்தது அடலசன்ஸ் பீரியடில் என்ன பண்ணும், ப்ரொமோட் ஐடென்டி ஃபார்மேஷன், கவுன்சில் எமோஷ்னல் இஷ்யூஸ், அலவ் டிபேட் அண்ட் டிஸ்கஷன். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நிறைய டிஸ்கஷன் பண்ணணும். அப்புறம் வந்து டிபேட்லாம் அரேஞ்ச் பண்ணணும். எமோஷ்னல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு டீச்சராக இருந்துட்டு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ நம்ம அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அது தெரிஞ்சுக்கிறது மூலிமா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டோட மூடு எப்படி இருக்குன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அந்த குழந்தை வந்து வீட்டு சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லைனா வந்து தன்னுடைய மனநிலை இல்லை உடல்நிலையில் ஏதாவது பாதிப்பு இருக்கலாம். அதனால் இங்கே வந்து லேர்னிங் வந்து கரெக்டாக கொடுக்காம இருக்கலாம். நம்ம எடுத்த உடனே என்ன பண்ணக்கூடாது, அந்த குழந்தைய பற்றி நம்ம தெரிஞ்சிக்காம தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. அப்போ என்ன சூழ்நிலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங்கை நம்ம கொண்டு போகணும்.